வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். இன்று நாம் காண இருப்பது நலத்தமயந்தியின் கதையில் இறுதி பகுதி. நலமகாராஜன் புஷ்கரனை சூதாட அழைத்து தனது நாட்டை மீட்டுக்கொள்ளல், அந்த பகுதியைத்தான் பார்க்கப் போகின்றோம். கதைக்குள் செல்வோமா? விதர்ப்ப நாட்டில் மாமனாரின் இல்லத்தில் கொஞ்ச காலம் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியுடனும் மனைவி தமயந்தியுடனும் குழந்தைகளுடனும் பொழுதை போக்கினான் நலமகாராஜன். பிறகு ஒரு நாள் நலன் தமயந்தியை நோக்கி, அன்பே, நம்முடைய பழைய வாழ்க்கையை நாம் திரும்ப பெற வேண்டும். நமது நாட்டை திரும்ப பெறுவதற்கான முயற்சிகளை நான் மேற்கொள்ள வேண்டும். அதனால் நான் நம்முடைய நிடத நாட்டிற்கு சென்று வருகின்றேன் என்று கூறினான். நம்முடைய நாட்டுக்கு செல்லப்போவதாக கூறுவது எனக்கு மகிழ்ச்சியையே அளிக்கின்றது மன்னா. ஆனால் அங்கு சென்று என்ன செய்ய போகின்றீர்கள்? நமது நாட்டை எவ்வாறு மீட்க நினைக்கின்றீர்கள் என்று தமயந்தி கேட்டாள். புஷ்கரனை சூதாட அழைக்கப் போகின்றேன். சூதிலே புஷ்கரனை வென்று எனது நாட்டை நான் கைப்பற்றுவேன் என்றான் நலன். சூதாட்டம் என்ற சொல்லை கேட்டவுடனே தமயந்தி அதிர்ச்சியும் குழப்பமும் அடைந்தாள். சுவாமி, மீண்டும் சூதாடவா செல்லுகின்றீர்கள்? சூதாட்டம் என்கிற சொல்லை கேட்டாலே என் அங்கமெல்லாம் நடுங்குகின்றதே. ஒரு தடவை தாங்கள் சூதாடப் போய் அதன் விளைவாக நாம் பட்ட வேதனைகளை எல்லாம் அவ்வளவு எளிதாகவா மறைக்க முடியும்? சூதாட்ட எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். வேறு ஏதாவது ஒரு வழியை கையாண்டு நமது நாட்டை மீட்க முயற்சி செய்யுங்கள் என்றாள் தமயந்தி. அப்போது அவர்களின் உரையாடலை கேட்டவாறு அங்கே வந்த வீமராஜன் மருமகனை நோக்கி, தமயந்தி சொல்வது சரியானதுதான். மீண்டும் எதற்காக சூதாட வேண்டும்? என்னுடைய நாள் வகை சேனைகளையும் திரட்டி கொண்டு நான் புஷ்கரனிடம் போருக்கு செல்கின்றேன். புஷ்கரனை தோற்கச் செய்ய அதிக சிரமம் தேவையில்லை. ஒரே நாளில் புஷ்கரனை வென்று அவனை கைது செய்து உமது காலடியிலே கொண்டு வந்து சேர்க்கின்றேன் என்று ஆறுதலாக பேசினார். மாமா, புஷ்கரனை தோற்கச் செய்ய பெரிய படைபலம் ஏதும் தேவையில்லை. நான் ஒருவனே கண்மூடி திறப்பதற்குள் அவனை வீழ்த்தி அவன் உயிரை யமலோகத்திற்கு அனுப்பிவிட முடியும். அது கூடாது என்றுதான் பார்க்கின்றேன். புஷ்கரனுடன் போரிட்டு என் நாட்டை கைப்பற்றவில்லை, சூதாடித்தான் என் நாட்டை அவன் எடுத்துக்கொண்டான். ஆகவே நான் சூதாடித்தான் அவனிடமிருந்து நாட்டை மீட்க வேண்டும். அதுதான் முறையாகும் என்றான். நீங்கள் சொல்வது சரிதான் என்றாலும் சூதாட்டம் என்று சொன்னவுடனே கொஞ்சம் அச்சமாகத்தான் இருக்கின்றது என்றான் வீமராஜன். மாமா, முன்னர் நான் சூதாடியதற்கும் இப்போது சூதாடுவதற்கும் கால வித்தியாசம் இருக்கின்றது. அப்போது நான் சனீஸ்வரரின் ஆக்கிரமிப்புக்கு உட்பட்டிருந்தேன். இன்று சனீஸ்வரனின் பீடிப்பு என்னை விட்டு நீங்கிய நிலையில் இருக்கின்றேன். அத்துடன் இறைவனின் நல் கருணையும் எனக்கு பக்கத்துணையாக இருக்கும் என்று நம்புகின்றேன். ஒருவேளை உங்கள் உதவி தேவைப்பட்டால் உங்களுக்கு தவறாமல் தகவல் அனுப்புகின்றேன் என்றான் நலன். தங்களுக்கு அப்படி ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கும்போது நாங்கள் தடுப்பது நியாயமில்லை. கடைசியாக தாங்கள் குறிப்பிட்டது போல பரமேஸ்வரனின் பக்கபலம் நமக்கு இருக்கின்றது என்றுதான் நானும் நம்புகின்றேன். தாங்கள் சென்று வெற்றியுடன் திரும்ப இறைவன் அருள் புரிவான் என்றாள் தமயந்தி. பிறகு தமயந்தியிடமும் வீமராஜனிடமும் விடை பெற்று கொண்டு குதிரையின் மீதேறி நலன் நிடத நாட்டை நோக்கி புறப்பட்டான். நிடத நாட்டிலே புஷ்கரன் சிம்மாசனத்தில் அமர்ந்து கொழுவீற்றிருந்தான். அவன் முன் சென்று கம்பீரமாக நின்றான் நலன். சற்றும் எதிர்பாராத விதமாக தன் முன் நலமகாராஜனே தோன்றியதைக் கண்டு புஷ்கரன் ஒரு கணம் திகைத்தான். பிறகு தன்னை சமாளித்து கொண்டு, என்ன நலன் அவர்களே, எப்படி இருக்கின்றது உங்களது வாழ்க்கை? திடீரென எங்கே இந்த பக்கமாக வந்தீர்கள்? உமக்கு ஏதாவது உதவி தேவைப்படுகின்றதா? பொன் பொருள் வேண்டுமா? விருப்பத்தை கூறும், மனமிறங்கி உமக்கும் உதவி செய்கின்றேன் என்று ஏளனமாக கூறினான் புஷ்கரன். நலனோ அட்டகாசமாக சிரித்தான். பிறகு சொன்னான், புஷ்கரனே, எனக்கு இப்போது தேவைப்படுவது பொன்னோ பொருளோ அல்ல. எனக்கு சொந்தமான எனது நாடுதான். ஆனால் அதையும் உன்னிடம் யாசித்து பெறுவதற்காக வரவில்லை. மீண்டும் சூதாடி என் நாட்டை உன்னிடமிருந்து பெற்றுக்கொள்வேன் என்றான். சூதாட்டமா? மீண்டும் சூதாட்டமா என்று கேட்டு புஷ்கரன் கலகலவென சிரித்தான். பிறகு, நலனே, முன்பு நீ என்னுடன் சூதாடிய போது
உனக்குச் சொந்தமாக ஒரு நாடு இருந்தது. இப்போது உன்னிடம் என்ன இருக்கின்றது? எதை வைத்துச் சூதாடுவாய் என்று கேட்டான். நான் இருக்கின்றேன், என் மனைவி இருக்கின்றாள். எங்கள் இருவரையும் வைத்துச் சூதாடுகின்றேன். சூதாட்டத்திலே நான் தோற்றால் நானும் என் மனைவியும் உனக்கு அடிமையாகி குற்றேவல் செய்ய தயாராக இருக்கின்றோம். அதுபோல நீ தோற்றால் எனது நாட்டை நான் மீட்டுக்கொள்வதோடு நின்றுவிட மாட்டேன். நீயும் உன் மனைவியும் அடிமையாகி எனக்கு குற்றேவல் புரிய வேண்டும். சரிதானா என்று சூளுரைக்கும் விதமாக நலன் மொழிந்தான். அப்படி ஒரு நிலை எனக்கு ஏற்படும் என்று கனவு கூட காணாதே. சரி வா, நாம் சூதாட உட்காருவோம் என்றான் புஷ்கரன். உடனே பணியாளர்கள் சூதாடுவதற்கான ஏற்பாடுகளை துரிதமாகச் செய்தனர். முன்பு புஷ்கரன் சூதாடும்போது சனீஸ்வரன் அவனுக்கு பக்கபலமாக இருந்தான். இப்போது அந்த ஆதரவும் உதவியும் அவனுக்கு இல்லை. நலனுக்கோ இப்போது இறைவன் பக்கத்துணையாக இருக்கின்றார். அதனால் மிகவும் குறுகிய நேரத்திலேயே புஷ்கரன் சூதாட்டத்தில் படுதோல்வி அடைந்து நலனது நிடத நாட்டை மட்டுமின்றி தனது சொந்த நாட்டையும் இழந்தான். அனைத்தையும் இழந்து தலை குனிந்து தன் முன் நின்ற புஷ்கரனை நோக்கி, புஷ்கரனே, இப்போது எனது நாட்டை மீட்டு கொண்டேன். உனது நாட்டையும் கைப்பற்றி விட்டேன். நமது ஒப்பந்தப்படி நீயும் உன் மனைவியும் எனக்கு அடிமையாகி குற்றேவல் புரிய வேண்டும். அப்படி உன்னை நான் சிறுமைப்படுத்தும் அளவுக்கு நான் ஒன்றும் கேவலமானவன் அல்ல. நீ முழு சுதந்திரத்துடன் உனது நாட்டுக்கு திரும்பிச் சென்று நாட்டின் மன்னனாக இருந்து மகிழ்ச்சியுடன் வாழ்க்கையை நடத்து என்றான் நல மகாராஜன். புஷ்கரன் நலனின் அடிபணிந்து வணங்கிவிட்டு வெளியேறினான். பின்ப நலன் தமயந்தியையும் குழந்தைகளையும் நிடத நாட்டிற்கு வரவழைத்து கொண்டு அவர்களுடன் சேர்ந்து மகிழ்ச்சியுடனும் இன்பமுடனும் வாழ்ந்து நல்லாட்சி செய்து பெரும் புகழடைந்தான். புஷ்கரனுடன் மீண்டும் சூதாடி நாட்டை வென்றும் முன்பு போல் ஆட்சி பொறுப்பை ஏற்று அனைத்து நலன்களையும் அனுபவித்து வந்தாலும் முன்பு போல் மன அமைதி இல்லாமல் சித்தபிரமை பிடித்தவன் போல் அடிக்கடி இருந்து வந்தான். நலன் இடைக்காலத்தில் தானும் தன் மனைவியும் பட்ட துன்பங்கள் அடிக்கடி அவனது மனக்கண் முன் தோன்றி அவனை அழைக்கழித்ததன் காரணமாகவே அவன் அப்படி இருந்து வந்ததை உணர்ந்தாள் தமயந்தி. அப்போது அங்கு எழுந்தருளிய நாரதர் நலனின் நிலையை கேள்வியுற்று நலனைக் கண்டு ஒரு யோசனை கூறினார். சனி பகவானின் ஆதிக்கத்திலிருந்து விடுதலை கிடைத்தாலும் அதன் பாதிப்பால் ஏற்பட்ட நினைவுகளிலிருந்து விடுதலை கிடைக்காமல் வேதனைப்பட்டு வந்த நலன் தீர்த்த யாத்திரை சென்று வந்தால் மனதில் முழு நிம்மதி பெற முடியும் என்று கூறி அருளினார். நாரதரின் யோசனையை ஏற்று நலன் பல்வேறு தெய்வ திருத்தலங்களுக்கு சென்று தரிசித்து வந்து இறுதியாக திருநள்ளாறு என்கிற திருத்தலத்தை அடைந்தான். அத்திருத்தலத்தில் நீராடி கோயில் வாசலை அடைந்த கணத்தில் சனி பகவான் நலனை விட்டு முற்றிலுமாக விலகினார். நலனை விட்டு விலகிய சனீஸ்வரன், மன்னர்களிலெல்லாம் சிறந்தவனான நலனே, இவ்வளவு காலமும் மிகுந்த மனத்துன்பத்துடன் தான் நான் ஆதிக்கம் செலுத்தி உன்னிடம் வந்தேன். நீ ஏற்கனவே வேண்டிக் கொண்டபடி இந்த உலகில் யார் ஒருவர் சோம்பல் இல்லாமல் உன் வரலாற்றை சொல்வார்களோ அவர்களுக்கெல்லாம் என்னால் எந்த துன்பமும் நேராமல் ஒழியும்படி அவர்களை காத்தருள்வேன். இனி நீ முழு நிம்மதி அடைவாயாக என்று கூறி மறைந்தார். அதன்பின் சிவபெருமானின் ஆணையின்படி திருநள்ளாறு திருத்தலத்திலேயே தங்கி கிரக தோஷங்களாலும் வறுமையினாலும் துன்பப்படுவோருக்கும் அருள் செய்து அவர்களின் துன்பத்தை போக்கிய அருளி வருகின்றார் சனி பகவான். அதன்பின் நலனும் அவர்களுடைய குடும்பமும் எந்தவிதமான துயரங்களும் அடையாமல் நல்லாட்சி புரிந்து நெடுங்காலம் இன்பமாக வாழ்ந்திருந்தான். நலமகாராஜனின் கதையை இவ்வாறு தர்மபுத்திரருக்கு விவரமாகவும் விளக்கமாகவும் கூறி வந்த பிருகு முனிவர், தர்மபுத்திரா, சூதாட்டத்தின் விளைவாக நலனுக்கு ஏற்பட்ட துயர அனுபவங்களில் கால்பாகம் கூட உன் வாழ்வில் ஏற்படவில்லை. அதனால் உன் நிலை குறித்து சற்றும் வருத்தமோ வேதனையோ அடையாதே. மற்றுமோர் அனுகூலமும் இப்போது உனக்கு ஏற்பட்டிருக்கின்றது. நலமகாராஜன் கதையை கேட்ட காரணத்தால் உன்னை பீடித்திருக்கும் சனீஸ்வரன் தொல்லையும் அகன்றுவிடும். ஆகவே வெகு விரைவில் நீ துரியோதனாதியாரை வெற்றி கண்டு
உனது நாட்டை மீண்டும் பெற்று சகோதரர்களுடன் இன்பமாக வாழ்வாய் என்று கூறி முடித்து பாண்டவர்களுக்கு நல்லாசி வழங்கிவிட்டு பிருகுமுனிவர் புறப்பட்டார். ஓகே மக்களே, இந்த பகுதியிலிருந்து நலதமயந்தியின் கதை முடிவு பெறுகின்றது. இதுவரை எனது யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஷேர் செய்யுங்கள், மறக்காமல் லைக் செய்யுங்கள். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம்.